விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே கீழவட்டம்பட்டியில் கந்தசாமி என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலை செயல்பட்டு வருகிறது. 30க்கும் மேற்பட்ட அறைகள் கொண்ட இந்த பட்டாசு ஆலையில் நாள்தோறும் 100க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இன்று வழக்கம் போல அவர்களது பணியை தொடங்க முயற்சித்த போது ரசாயன கலவையில் ஏற்பட்ட உராய்வு காரணமாக வெடி விபத்து என்பது ஏற்பட்டுள்ளது. இந்த வெடி விபத்து தீபாவளி உற்பத்திக்காக தேக்கி வைக்கப்பட்டிருந்த பட்டாசுகளில் இருக்கக்கூடிய அறையில் ஏற்பட்டதனால் தொடர்ந்து பட்டாசுகள் வெடித்துக் கொண்டே இருந்ததன் காரணமாக மீட்பு பணியில் தொய்வு என்பது ஏற்பட்டது. குறிப்பாக 4 மணி நேரத்திற்கு மேலாக இந்த பட்டாசுகள் வெடித்துக் கொண்டே இருந்ததன் காரணமாக தீயணைப்புத் துறையினர் யாரும் உள்ளே செல்ல முடியாத நிலை என்பது ஏற்பட்டது. இந்த பட்டாசு விபத்தில் 7 அறைகள் தொடர்ந்து அந்த பட்டாசு ஆலையில் இருக்கக்கூடிய 7 அறைகள் சேதமடைந்து ஒரு வாகனம் என்பது சேதமடைந்துள்ளது. 4 மணி நேரத்திற்கு பிறகு பட்டாசுகள் வெடிப்பது குறைந்ததன் காரணமாக சாத்தூர், வெம்பக்கோட்டை மற்றும் சிவகாசி தீயணைப்புத் துறையினர் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் தற்போது அந்த பகுதியில் இருந்த குடியிருப்புகள் வெடித்ததன் காரணமாக பட்டாசுகள் அதிக அளவில் வெடித்ததன் காரணமாக அதிர்வு காரணமாக வீடுகள் சேதமடைந்ததாக கூறி அப்பகுதி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அவர்களிடம் வட்டாட்சியர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு உடனடியாக தீர்வு காணப்படும் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் போராட்டம் என்பது கைவிடப்பட்டது. இருந்த போதிலும் தற்சமயம் வரை பட்டாசுகள் சிறிய சிறிய வெடித்துக் கொண்டே இருப்பதன் காரணமாக குடியிருப்பு பகுதியில் யாரும் இருக்க வேண்டாம் என கூறி அப்பகுதி பொதுமக்களை வருவாய்த்துறையினர் வெளியேற்றி வருகின்றனர். இது தொடர்பாக இந்த வெடி விபத்து தொடர்பாக பட்டாசு ஆலை மேலாளர் சரவணன் என்பவர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். குறிப்பாக 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டு வழக்கு விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. இதில் முதல் குற்றவாளியாக கருதப்படக்கூடிய உரிமையாளர் தற்சமயம் வரை கைது செய்யப்படவில்லை. அவர்கள் தேடி வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாக்மூர் உரிமம் பெற்றுள்ளதாகவும் முதற்கட்ட விசாரணையில் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. சம்பவ இடத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கண்ணன், வருவாய்த்துறையினர் உள்ளிட்ட ஏராளமான அதிகாரிகள் குவிந்துள்ளனர்.